விஷ்ணுவின் 10 அவதாரங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகத்தின் உருவாக்கம், பாதுகாப்பு மற்றும் அழிவின் சுழற்சியில் சமநிலையை நிலைநிறுத்த விஷ்ணு பூமியில் தனது 10 உருவங்களில் தசாவதாரங்களில் அவதரிக்கிறார். மத்ஸ்யா என்ற மீனாக மனித குலத்தின் மூதாதையரான மனு என்ற அரசனையும் வேதங்களையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார். கூர்மா என்ற ஆமையாக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற மந்தார மலையை கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையை தனது முதுகில் தாங்கி பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்தினார். வாராகா என்ற பன்றியாக பூமியை அண்டக்கடலின் ஆழத்திற்கு இழுத்துச் சென்ற ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கனிடமிருந்து பூமியை ஆழ்கடலில் இருந்து மீட்டார். நரசிம்மா என்ற சிங்க மனிதராக பிரம்மனிடம் மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்ற அசுர அரசன் ஹிரண்யக சிபுவை அழித்து மூவுலகை பாதுகாத்தார். வாமனர் என்ற குள்ள மனிதராக 3 உலகங்களின் மீதும் கட்டுப்பாட்டை பெற்றிருந்த பாலி என்ற அரக்க மன்னனின் அகந்தையை அழித்து தன் 3 அடியால் பணித்தார். திரேதா யுகத்தில் பரசுராமர் என்ற பிராமண அவதாரம் எடுத்து ஆணவமும் கொடுங்கோல் தன்மையும் கொண்ட ஷத்திரியர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். திரேதா யுகத்தில் அயோத்தியின் இளவரசன் ராமராக அவதரித்து சீதையை கடத்திய இலங்கை வேந்தன் ராவணனை வீழ்த்தி கடமை, தைரியம் மற்றும் பக்தியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். மகாபாரதத்தில் கிருஷ்ணராக தோன்றி அர்ஜுனனின் தேரோட்டியாக பகவத்கீதை ஆன்மீக ஞானம் மற்றும் தார்மீக சங்கடங்களின் மூலம் மனிதகுலத்தை வழிநடத்தி அதர்மத்தை அழித்து நீதியின் பாதையை வழிநடத்தினார். புத்தராக அவதரித்து இரக்கம், அகிம்சை மற்றும் ஞானம் ஆகியவற்றின் பாதையை கற்பித்தார். கலியுகத்தின் இறுதியில் கல்கியாக அவதரித்து தீமையை அழித்து சத்திய யுகத்தின் மறுசுழற்சியை மீண்டும் தொடங்க கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை நிலைநிறுத்துதல், நல்லது மற்றும் கெட்டது இடையிலான நிலையை நினைவூட்டுகிறது.